ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற ஒரு வேத வசனம் ஏசாயா 54:9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவர் ஒரு ஆணையிடுகிறார். இந்த ஆணை என்ன? நோவாவின் காலத்தில் புரண்டு வந்த வெள்ளம் போல இருக்கும், ஆனால் அது இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டேன். இப்ப அதே போல நான் உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை, உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்று ஆணையிட்டேன். ஆண்டவர் சொல்றார், இனி ஆணை இடுவேன் என்று சொல்லல, ஆணையிட்டேன். அப்ப நம்மை மீட்டெடுக்கும்படி ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறார். பூமி எப்படி வெள்ளம் புரண்டு வந்து பூமி அழிந்ததோ, அப்படி என்னுடைய கோபம் உன் மேலே புரண்டு வந்து உன்னை அழிக்க இருந்துச்சு. என்னுடைய கோபத்தினால நீ அழிய இருந்தாய். அப்ப நான் என்ன செய்தேன்னா, அந்த கோபத்தினால உன்னை அழிக்காதபடி நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்மேல் ஆண்டவருடைய கோபம் இருந்திருக்கிறது. அது வந்து நம்மை அழித்து விடாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறான். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம், அதற்கு பின்பு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். முதல்ல கோபம், அப்புறம் நம்ம கடிந்து கொள்றது. இது எப்போ கோபமும் கடிந்து கொள்வதிலும் வரும்னா, பாவம் செய்திருக்கும் பொழுது. நான் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார், கோபப்படுவார், கடிந்து கொள்வார். அப்போ ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் கோபம் எப்படி இருந்ததுன்னா, நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம் எப்படி ஒரு பேரழிவை கொண்டு வந்தது, அதே போல் உன் மேலே உண்டான கோபமும் உன்னை நான் கடிந்து கொள்ள நினைத்ததும் ஒரு பேரழிவை உனக்கு கொண்டு வர இருந்தது. ஆனால் நான் அதை செய்ய போவதில்லை என்று நான் ஆணையிட்டேன். இப்போ ஆணையிட்டேன்றார, எங்கே ஆணையிட்டார்? யார் மேலே ஆணையிட்டார்? அவருடைய நாமத்தினாலே ஆணையிட்டார். ஏன்னா வேறொரு நாமம் இந்த பூமியில் அதற்கான தகுதி உள்ளது இல்லை. கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே நமக்கு ஆணையிட்டு தருகிறார். நான் உன் மேலே கோபப்பட மாட்டேன்பா, நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்பா, நான் உன்னை பார்த்துருக்குறேன், நான் உன் மேலே இரக்கமாக இருக்கேன். அடுத்த வசனம் தான் ஹைலைட்டு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிலுடைய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அந்த ஆணையிட்டிருக்கிறார், அதில் நான் மாற மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, உன் மேலே நான் கோபப்பட மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ளவும் மாட்டேன். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். இப்போ நீங்கள் பாருங்கள், சிலரெல்லாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை இழந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு, அவர்களெல்லாம் ரட்சித்து, அவர்களை காப்பாற்றி, அவர்களுக்கு நன்மை செய்து, அவர்கள் மேலிருந்த கோபத்தை விலக்கியிருப்பார். இதாங்க அவருடைய கிருபை. இதான் அவருடைய கிருபை. அவர் நம்ம கூட செய்த உடன்படிக்கை, அவர் நம்மோடு கூட செய்த அந்த நம்பிக்கையான வார்த்தைகள், நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள், இது ஒரு நாளும் தரையில் விழாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். விழாது. அதெல்லாம் தரையில் விழுந்து போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் விழாதபடி கர்த்தர் அதை கவனமாய் கையாளும்படி நமக்கு உதவி செய்கிறார்.
நம்ம மேல ஆண்டவருடைய கோபம் இருந்தது உண்மைதான். நம்ம மேல ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் இருந்தது உண்மைதான். ஆண்டவர் நம்மை அழிக்க நினைத்தது உண்மைதான். ஆனால் அது நடக்காதபடி ஒன்று தடுத்தது. ஒரே ஒரு விஷயம் அதை தடுத்தது. இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கார்ல ஆண்டவர், அவர் ஆணையிட்டதுக்கு காரணம் என்ன? ஒய் ஹி ஆர்டர்? ஏன் அவர் அந்த ஆர்டரை போட்டார்? ஏன் அந்த ஆணையிட்டார்? அப்படின்னா நீங்கள் அப்படியே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 32, 33, 34, 35, 36 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி நீங்கள் லைனாக வாசிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அப்போ இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறது சும்மா இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். அப்போ பரிந்து பேசும்பொழுது ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் அங்கே நிறுத்திவிட்டேன் என்று இயேசுவுக்கு அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். என் நாமத்தினால் நான் இனி அதை செய்வதில்லை என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன், ஆணையிட்டேன். அவர் நமக்கிடத்தில் ஆணையிடலை. அவர் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு அதை ஆணையிட்டு கொடுக்கிறார். அந்த ஆணையை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? நான் உன்னை அழிக்க மாட்டேன் என்று ஆணையிட்டிருக்கிறேன், அதனால் நீ அழிந்து போவதில்லை. நாம் என்ன ரொம்ப நினைப்போம், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப அப்படி, நான் ரொம்ப இப்படி, என் பாவமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. ஆமாம், ஆண்டவருக்கு தெரியாது. நீ பண்ண எல்லா சேட்டையும் ஆண்டவருக்கு தெரியாது. இயேசுவானவர் உனக்காக பரிந்து பேசினார். இதுவே பழைய ஏற்பாடாக இருந்தால் போர்த்தலை விட்டுருப்பார், போர்த்தல்ட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாடுன்றதுனால இயேசுவானவர் இரக்கம் உள்ளவர், இறங்கினார். அவர் நமக்காக பரிந்து பேசினதை கர்த்தர் அதை கேட்டு ஆணையிடுகிறார். ஐ வில் நாட் டூ எனி ஹார்ம் டு யுவர் சன், யுவர் டாட்டர். நான் எந்த தீங்கும் ஓ மகனுக்கு செய்ய மாட்டேன்ப்பா. நீ சொல்கிறல்ல, பரிந்து பேசுறல, இவனுக்கு நான் செய்ய மாட்டேன், நீ ஏன் கவலைப்படுற? ஆணையிட்டு கொடுக்கிறார். He promised. ஏன் ஆண்டவர் அந்த ஆணையை தருகிறார் அப்படின்னா, இயேசுவுடைய காயப்பட்ட கரம் இன்னும் காயத்தில் இருக்கிறது. அது இன்னும் காயம் கட்டப்படவில்லை, அது இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டு தான் இருக்கிறது. He shown the wound to the Father and he intercession. He made an intercession prayer. He made an supplication prayer for us. நமக்காக பரிந்து பேசும் ஜெபத்தை இயேசுவானவர் செய்தார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதனால நமக்கு வரக்கூடிய கோபங்கள், நமக்கு வரக்கூடிய கடிந்து கொள்ளுதல்கள் தடுக்கப்பட்டது. மாறாக அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். He remembered the covenant what he made with us. It's a very beautiful word. அது ரொம்ப அருமையான வார்த்தைகள், வாக்கியங்கள். வேதத்தில் மறைந்திருக்கிற மன்னாக்கள் அவைகள் எல்லாம். நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது we could not find any difference between the verses. But when the Holy Spirit, அது நாம் மேலோட்டமாக அதை வாசிக்கும் பொழுது நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்கி கொடுக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு அக்கினி எரிகிறதை காண முடியும். அப்போ இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆணையிட்டேன். யாரிடத்தில் ஆணையிட்டார்? அவர் தம்முடைய நாமத்தினாலே இயேசுவினிடத்தில் ஆணையிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசினார். அதான் ஹைலைட். அப்போ இந்த காலை வேளையில் உங்கள் பரிசுத்தம் கிடையாது, உங்கள் நீதி கிடையாது, நீங்கள் பண்ணுற ஊழியங்கள் கிடையாது. கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த நேசம் உங்களை வாழ வைத்திருக்கிறது.
காப்பாற்றி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நெருங்கி உறவாடினால், நெருங்கி இருந்தால், அவர் உங்களுக்காக இன்னும் பல நன்மைகளை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் செவிகள் கேட்கும், உங்கள் வாய் அவரை புகழும். ஆமென், ஆமென்.